நாம் பிறவி குருடனா, ஆனா இவரால செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மனுஷனுக்கு வந்துச்சு. இதுக்கு முன்பாக யார் யார்கிட்ட கேட்டிருக்கலாம், மருத்துவர்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் இயேசு என்கிற அந்த வல்லமுள்ள நாமத்தை கேட்ட உடனே அவருக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. இன்றோடு என் வாழ்க்கையின் இருள் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு கேட்ட உடனே கையை தட்டணும், என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறும். ஆனா நீங்க சொல்லுங்க, உங்கள் விசுவாசம் எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கை. அந்த மனுஷன் நினைச்சாரு, இன்றோடு என் இருள் மாறப்போகிறது. இதுவரைக்கும் நான் இருளான வாழ்க்கை தான் அனுபவிச்சிருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கிறேன் நினைச்சிருக்காங்க. வாழ்க்கையில இருள் என்னை சூழ்ந்திருக்கிறது, நெருக்கம் என்னை சூழ்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் நான் மற்றவங்க கையேந்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். யார் போறாங்க வராங்க தெரியல, ஆனாலும் வருகிற சத்தத்தை கேட்டு ஏதாவது போடுங்க என்று சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் இன்றிலிருந்து என் வாழ்க்கை மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசுவின் கண்ணை திறந்த பிறகு இருளான என் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த உலகத்தை பார்க்க போகிறேன். இனி என் கரங்களை நான் ஆண்டவருக்கு நேராக உயர்த்த போகிறேன். என் நம்பிக்கையான இயேசுவை நான் நோக்கி பார்க்க போகிறேன். இன்னைக்கும் வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருக்கார். நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசு கூட இருக்காரா இல்லையான்னு உனக்கு சந்தேகத்தோடு இருக்கு. மற்றவங்க பார்க்கறதுக்காவது ஒரு பகட்டா நீ வரலாம். சார், நான் ஆரம்பத்தில் சொன்னது திரும்ப சொல்றேன். முகத்தை பார்க்கிறவர் எல்லாம் ஆண்டவர் உன் இருதயத்தில் கலங்கின இருதயத்தோடு நீ வந்திருக்கலாம். கண்ணீரின் இருதயத்தோடு நீ வந்திருக்கலாம். உன் இருதயத்தின் பாரத்தை அறிந்தவர் உனக்கு அற்புதம் செய்வார். இது யாராலே ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. சொல்ல கர்த்தருடைய வார்த்தையை வாழ்க்கையில கிரியை செய்தது. இது கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது. ஹல்லேலூயா. என் இதயத்தின் பாரங்களை